காட்டுக்கே ராஜா சிங்கம் தான், வீரத்திலையும் சரி பலத்திலையும் சரி. ஆனா அது மானை துரத்திட்டு ஓடுறப்ப பல தடவை மான் தப்பிச்சிருக்கு. லாஜிக்கா பார்த்தா சிங்கம் தானே ஜெயிக்கணும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுலதான் வாழ்க்கையுடைய சீக்ரெட்டே இருக்கு. சிங்கம் ஓடுதுன்னா அது ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தான் ஓடுது. இந்த மான் இல்லைன்னா வேற மான், அதுக்கு மான் ஜஸ்ட் நீடு. ஆனா மானோட ஓட்டம் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுது. பர்பஸ் ஃபெயில் ஆயிட்டா செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. இப்ப நீங்க சொல்லுங்க, சிங்கமா ஓடிட்டு இருக்கீங்களா இல்ல மானா ஓடிட்டு இருக்கீங்க? நிழல் பின்னாடி ஓடுற வயசு இல்ல இது, நிஜத்தை தேடுற வயசு. காதல் பாசம் எல்லாம் அப்புறம் வரட்டும். இப்போ உங்க முழு கவனமும் படிப்புல மட்டும் இருக்கட்டும். நீங்க ஜெயிச்சிட்டா நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை உங்களை தேடி வரும். இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தான் முடிவு பண்ணணும் எதை பண்ணணும் எதை பண்ண கூடாதுன்னு. மத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உனக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை பண்ணு. திரையில வர்ற நடிகர்களை ரசிங்க, ஆனா ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க. உங்க கஷ்டத்துல எந்த நடிகரும் வரமாட்டாங்க, உங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. உங்க ரியல் ஹீரோ எப்பவுமே உங்க அப்பா தான். கண்டவங்க பின்னாடி சுத்தாம கெட்ட பழக்கங்களுக்கு நீங்க ஆளாகாம இருந்தாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. பெண்கள் கண்ணியமாகவும் ஆண்கள் பொறுப்பாகவும் இருக்கிறது தான் சமுதாயத்துக்கு நல்லது. அடுத்து வர்ற ஜெனரேஷன் உங்களை பார்த்து கத்துக்கணும், அவ்வளவுதான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவாகர். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு Q&A வீடியோவில் எப்பவும் போல இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் கிட்ட நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் சார்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்டோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், லைஃப் கோச், மோட்டிவேஷனல் ட்ரைனர் மிஸ்டர் அப்துல் நபீல் சார் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் திவா சார். இன்னைக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு 15 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து வந்து உங்ககிட்ட கேட்க போகிறேன். கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துமே இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த எபிசோடும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்குறேன் சார். உண்மையான அன்பே இப்போ கிடைக்கிறதே இல்லையே. கிடைக்கிற பாசம் எல்லாமே ரொம்ப வேஷமாக இருக்குது, நட்பெல்லாம் நடிப்பாக இருக்குது. ஏன் அப்படி? உங்ககிட்ட அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறது, சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக பேசுறது, தேவைப்படும் போது மட்டும் தேடுறது, இப்படிதாங்க இருக்கு சில உறவுகளுடைய லட்சணம். இந்த மாதிரி பழகிறவங்களோட கொஞ்ச நாள் பேசாம இருந்து பாருங்களேன். பொய்யா இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களை விட்டு விலகிடுவாங்க. உண்மையா இருக்கிறவங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களோடயே இருப்பாங்க. பல வருஷம் பழகியும் அசால்ட்டா கலட்டி விட்டு போயிடறாங்க. அவங்க புத்திலாம் ஏன் அப்படி இருக்குது? நீங்க அவங்க கூட எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களை அசால்ட்டா கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுடைய சேவை அவங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் சிரிச்சு பேசுவாங்க. சில பேருடைய புத்தியே இப்படிதாங்க இருக்கு. பெத்தவங்க தொல்லை தாங்கவே முடியல சார். எதை பண்ணாலும் எதை செஞ்சாலும் ஏதாவது நோய் நோய்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தம்பி, உங்களை பெத்தவங்க ரொம்ப வருஷத்துக்கெல்லாம் உயிரோடு இருக்க போறது கிடையாது. வருஷா வருஷம் உங்களுக்கு எப்படி வயசு ஆயிட்டே போகுதோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும். என்னைக்காவது அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க சின்ன வயசுல பேச தெரியாம இருந்தப்ப இது என்ன அது என்னன்னு கேட்கும்போது பொறுமையா உட்கார்ந்து சொல்லி கொடுத்து தானே வளர்த்திருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சிரமமாவும் தெரியல, நோய் நோய் நீ ஏன் கேட்கிறேன்னு கேட்கல. ஆனா இப்ப அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்கும்போது கூட உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு கூட இது வேணும் அது வேணும்னு எந்த ஆசையும் இல்லாம எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க இருக்கும்போது கண்டுக்காம விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். எது பண்ணாலும் எது செஞ்சாலும் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிம்மதியாக ஒரு வேலை கூட செய்ய முடியல. அது ஏன்? இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தான் முடிவு பண்ணணும் எதை பண்ணணும் எதை பண்ண கூடாதுன்னு. மத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உனக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை பண்ணு, அவ்வளவுதான். லைஃப்ல யாரை ரோல் மாடலா எடுத்துக்கலாம்? திரையில வர்ற நடிகர்களை ரசிங்க, ஆனா ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க. உங்க கஷ்டத்துல எந்த நடிகரும் வரமாட்டாங்க, உங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. அவங்க உழைப்ப சினிமாவுக்கும் கட் அவுட்டுக்கும் செலவு பண்ணாதீங்க. உங்க ரியல் ஹீரோ எப்பவுமே உங்க அப்பா தான். சார், ஒருத்தரோட வாழ்க்கையில படிப்பு எவ்வளவு முக்கியம்? நிழல் பின்னாடி ஓடுற வயசு இல்ல இது, நிஜத்தை தேடுற வயசு. காதல் பாசம் எல்லாம் அப்புறம் வரட்டும். இப்போ உங்க முழு கவனமும் படிப்புல மட்டும் இருக்கட்டும். நீங்க ஜெயிச்சிட்டா நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை உங்களை தேடி வரும். அப்பா அம்மா சம்பாதிச்ச காசுல சொகுசா வாழ்றது சரியா தப்பா? அப்பா அம்மாவோடைய அடையாளத்துல
சொகுசா வாழறத விட்டுட்டு உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குங்க. இன்னாருடைய பையன் இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்றதை விட உங்க பேரை சொல்லி பெத்தவங்களை அடையாளப்படுத்தணும். அதுதான் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கிற பெருமை. சுயமரியாதையோட கம்பீரமா உழைங்க, சாதிச்சு காட்டுங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டப்படுறது, முடியல சார். கொத்து பரோட்டாவை எவ்வளவுக்கு எவ்வளவு சூடான கல்ல போட்டு கொத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ருசியா மாறும். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கஷ்டங்களும் அவமானங்களும் உங்களை அழிக்கல, பக்குவப்படுத்தி உங்களை பலசாலியா மாத்துது. கஷ்டம் உங்களை கொத்துதுன்னு கலங்காதீங்க, நீங்க கெத்தா ஜெயிக்க போறீங்க. சார், நம்ம வீடியோவை நிறைய ஜென்சி பசங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு உபதேசம்னா என்ன? உங்க மதிப்பை நீங்களே குறைச்சுக்காதீங்க. கண்டவங்க பின்னாடி சுத்தாம கெட்ட பழக்கங்களுக்கு நீங்க ஆளாகாம இருந்தாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. பெண்கள் கண்ணியமாகவும் ஆண்கள் பொறுப்பாகவும் இருக்கிறது தான் சமுதாயத்துக்கு நல்லது. அடுத்து வர்ற ஜெனரேஷன் உங்களை பார்த்து கத்துக்கணும். சார், சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேர் பெரிய பணக்காரங்க மாதிரியே காட்டிக்கிறாங்க. அதெல்லாம் ஏன்? சோசியல் மீடியால தன்னை பணக்காரங்க மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காக கடன் வாங்கி ஆடம்பரமா வீடியோ போடுற அந்த போலித்தனத்தை முதல்ல நிறுத்துங்க. உங்க நிஜமான அடையாளத்தை நேர்மையா வெளிப்படுத்துற அந்த குணம் தான் உண்மையிலேயே ஆக சிறந்த அழகு. சார், லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா யாரு கூட பழகணும்? மேலேந்து வர்ற மழை தண்ணி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா தான் வருது. சாக்கடையில விழுந்தா சாக்கடை தண்ணியா மாறும், வயல்ல விழுந்தா நெல்லுக்கு உணவா மாறும், ஆத்துல விழுந்தா குடிநீரா மாறும், சிப்பிக்குள்ள விழுந்தா அது முத்தா மாறும். தண்ணியில பிரச்சனை இல்லை, விழற இடம் எதுல அப்படின்றதுல தான் இருக்கு. டிசைட் யுவர் என்வாயர்மெண்ட், டிசைட் இட். எங்க போறோம், யாரோட இருக்கும், ஆல்வேஸ் பி வாட்ச்ஃபுல். தேவையில்லாம நெகட்டிவா பேசுற ஆளை பாத்தீங்கன்னா ஒதுங்கி போயிடுங்க. சார், நான் இப்போ படிச்சு முடிச்சுட்டேன், டைரக்டா வேலைக்கு போகலாமா இல்லை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? காட்டுக்கே ராஜா சிங்கம் தான், வீரத்திலையும் சரி பலத்திலையும் சரி. ஆனா அது மானை துரத்திட்டு ஓடுறப்ப பல தடவை மான் தப்பிச்சிருது. லாஜிக்கா பார்த்தா சிங்கம் தானே ஜெயிக்கணும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுலதான் வாழ்க்கையுடைய சீக்ரெட்டே இருக்கு. சிங்கம் ஓடுதுன்னா அது ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் ஓடுது. இந்த மான் இல்லைன்னா வேற மான், அதுக்கு மான் ஜஸ்ட் நீடு. ஆனா மானோட ஓட்டம் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுது. பர்பஸ் ஃபெயில் ஆயிட்டா செகண்ட் சான்ஸ் கிடைக்காது, அதோடைய உயிரே போயிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, சிங்கமா ஓடிட்டு இருக்கீங்களா இல்ல மானா ஓடிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு போகணும், இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீடு. சிங்கம் ஓடுற மாதிரி டயர்டானா எப்ப வேணா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய கனவு, இதை அடையலனா நான் உயிர் வாழறதுலயே அர்த்தமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மானோட ஓட்டம், பர்பஸ். எவ்வளவு ஓடினாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. உங்களுடைய கோல் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். நீடுக்காக ஓடுறவங்களை விட பர்பஸ்க்காக ஓடுறவங்க தான் ரொம்ப வேகமா ஓடுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஓடுறீங்கன்றதுல இல்ல, எதுக்காக ஓடுறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஜேர்னில வர பேட்டில்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது? கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான பேட்டில தாண்டி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாரு. அந்த பேட்டில நீங்க பேட்டிலா பார்க்கலாம். உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் உண்மையாவே உங்க சக்சஸ்க்கு கைத்தட்டுற மாதிரி ஆட்களா, அவங்க மனசு எப்படி இருக்குன்றத கடவுளை உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த சிச்சுவேஷனை அவர் பயன்படுத்துவார். உங்க கஷ்ட காலத்துல உங்க கூட நிக்கிறாங்களா, அவங்க உங்களுக்கு துணையா இருக்காங்களா அப்படின்றத உங்களுக்கு காட்டிட்டு அடுத்த கட்டம் நீங்க உங்க வாழ்க்கையில போகும்போது இவங்க உங்களுக்கு தேவையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் தான் இந்த அப்ஸ்ட்ராக்கல்ஸை வைப்பாரு. அதனால உங்க லைஃப்ல இந்த கஷ்டம் வந்த உடனே இவங்க ஏன் நம்ம கிட்ட பேசாம போயிட்டாங்க, திடீர்னு பழகிட்டு இருக்கவங்க எல்லாம் நம்மளை விட்டு பேசாம போறாங்களே, இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஏன் யாரும் என்கிட்ட வந்து நிக்கல அப்படின்னா இட்ஸ் காட்ஸ் வே ஆஃப் டெல்லிங் யூ தட் வெதர் யூ ரியலி நீட் திஸ் பீப்புள் இன் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, என்னோட வளர்ச்சிக்கு ரொம்பவே தடையாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? ஒரு ஊரில் ஒரு கண்ணாடி மாளிகை இருந்துச்சு. சுவர்லேருந்து சீலிங் வரைக்கும் ஃபுல்லாக கண்ணாடியாகவே இருக்கும். பொதுமக்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு நாள் ராத்திரி கதவை மூடும்போது மறந்து போய் பின்பக்க கதவை மூடாமல் விட்டுட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு நாய் அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போயிடுச்சு. அந்த நாய்க்கு தன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் கண்ணாடின்னு தெரியல. தன்னை சுத்தி இத்தனை நாய்கள் இருக்குன்ற பயத்துல தன்னுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்த்தே அது கொலைக்க ஆரம்பிக்க சுத்தி இருந்த ரிஃப்ளெக்ஷன்ல இருந்த நாய்களும்
குலைச்சது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த நாய் குலைக்கிறத நிப்பாட்டவே இல்லை. எல்லா ரிஃப்ளெக்ஷன்ஸும் இதை பண்றது அப்படியே பண்ணிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில அந்த கண்ணாடி மாளிகையை திறந்து பார்த்த செக்யூரிட்டி பயத்துல இறந்து போன அந்த நாயை பார்க்கிறாரு. கவனிச்சிங்களா? அன்னைக்கு நைட்டு அந்த நாயை துன்புறுத்த அங்க யாருமே இல்லை. தன்னுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிட்ட சண்டை போட்டு அந்த நாய் இறந்து போயிடுச்சு. அதே மாதிரி தாங்க இந்த உலகமும் ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை மாதிரி. உங்களை சுத்தி நடக்கிற நல்லதும் கெட்டதும் உங்களுடைய சிந்தனைகளோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான். இது எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்ப நீங்க உங்க லைஃபை பார்க்கிற விதமே மாறும். சார், ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறது என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. யாரு நீங்க கவலைப்படணும்னு வேலை செய்யறாங்களோ அவங்க முன்னாடி கவலைப்படாம இருக்கிறதா உங்களுடைய பதிலா இருக்கணும். நீங்க நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுறது தான் ஒரே பதில். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் சார்பாக கேட்ட கேள்விக்கு இவ்வளோ பொறுமையா, இவ்வளோ அழகா, இவ்வளவு தெளிவாக கொடுத்த ஆன்சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் இன்னொரு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட கலெக்ட் பண்ணி உங்களை சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.